தொழில் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சீசன் ஆரம்பிக்க போது இப்போ பேக்கை வந்து மாற்றிட்டு டூல்ஸ் எல்லாம் தொடச்சி புது பேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். பார்க்கலாம் அது எப்படின்னு. இந்த வருஷம் கொடுத்த பேகு இதெல்லாம் இதில் யாருடைய பேக் பெருசாக இருக்குதோ அந்த பேக்கில் நம்ம டூல்ஸை மாற்றிக்கலாம். இந்த பேக்கு 2 பாக்கெட் தான் இருக்குது. இந்த பேக்கும் 2 பாக்கெட் தான் இருக்குது. இந்த வருஷம் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி 2 பாக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் எல்லாம் 3 பாக்கெட்டாக கொடுத்தாங்க. இந்த பேக்கு 3 பாக்கெட் இருக்குது. நம்ம சக்தி அண்ணன் கடை கணேஷ் அண்ணன் கடை. கணேஷ் அண்ணனுக்கு நன்றி. யூனிவர்சல் பாய் அவருக்கு நன்றி. சிட்டி பாய் இவருக்கும் நன்றி. 3 பாக்கெட் இருக்கிறதால இந்த பேகு எப்படியா இருந்தாலும் ஒரு பேகு 4 மாதம் தான் வரும். அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் வேறு பேகு. அந்த பேக்கெலாம் ட்ரில்லிங் மிஷின் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டூல்ஸ் எல்லாம் தொடச்சி பேக்கில் வைக்கலாம். கேமரா ஹோல்டர் இல்லை, அதனால் கேமரா மிக மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுக்கேன். நீங்களும் உங்கள் பேக்கை ரெடி பண்ணிக்கங்க. சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த முறை நீங்கள் சர்வீஸ் எவ்வளோ வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏசி இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ வாங்க போகிறேன்னு சொல்லுங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. இது சின்ன சின்ன பிட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இது ஒரு பாக்கெட்டு. இதில் ஒரு 8 பாக்ஸு 4 mm மிளகு, பெரிய மிளகு. இது வந்து இந்த வாஷிங் மிஷினில் ட்ரம்மில் இந்த ஸ்க்ரூ போடுறதுக்காக இது எப்படி யூஸ் பண்ணோன்னா இந்த ஸ்பேனரில் போட்டு இதை யூஸ் பண்ணுறேன். ஹீட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். சிமெண்ட் போஸ்ட் இதெல்லாம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஒரு டெஸ்டரு கட்டரு. இது என்னுடைய ஸ்டிக்கர்
சென்ட்ரல் சர்வீஸ் ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதுக்காக, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசியில் எல்லாத்தையும் ஓட்டுறதுக்காக ஸ்டிக்கர், அதுக்கு ஒரு பாக்ஸ். இது வந்து டேகு, சின்ன டேகு, ஒயரை கட்டுறதுக்காக. இது ஒரு உளி, ஸ்க்ரூ கட்ட முடியலாம் தட்டி எடுக்கிறதுக்கு. இது மெலிசாக இருக்கிற ஸ்க்ரூவை கட்டுறதுக்காக சின்ன ஸ்க்ரூ. இது ஸ்டபி. ஸ்க்ரூ. கார்டு. தென் எல்பிஜி. கிரீஸ் டப்பா. இதில் சிறிய ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஹோஸு, பேஜு, வெல்டிங் வந்து சரியாக இருக்காமல் பார்க்குறது கண்ணாடி. இதில் ஸ்பேர்ஸ் எல்லாம் சென்சாரு, கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பேர்ஸு. இது வந்து எல்ஜி டோர் சுவிட்சு. இது ஆயில் கேனு, கம்ப்ரஸர் ஆயில் ஊற்றுறதுக்கு. இது ரொம்ப மோசமாக இருக்குது, டப்பாவை மாற்ற மாற்றிடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கிறேன். இது ப்ளக்ஸு, ஆன்டிச்சோக்கு, சிரஞ்சு எல்லாம் இதில் இருக்கும். இது ஐஎஃப்இ டோர் சுவிட்சு செக் பண்ணுறதுக்காக. கெப்பாசிட்டி, ஓயில் ஃப்ரீ, ரிலே எல்லாம் இந்த கவரில் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாமே இந்த கவரில் போட்டு இது அப்படியே இது மேலே வச்சுருவேன். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே இருக்கிற டூல்ஸை எடுக்க முடியும். இது அப்படியே பேக் மேலே வச்சுருவேன். உள்ள டூல்ஸ் எடுக்கணும்னா இதை எடுத்து வெளியே வச்சுட்டு அப்போ நம்ம ஈஸியாக அதை எடுக்கலாம். அதனால் இந்த பையை போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இந்த ஒயர் பாக்ஸ் தனியாக, இது ஒரு 15 மீட்டருக்கு இருக்கும் அந்த ஒயரு. இந்த பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ட்ரில்லிங் மிஷின் போடுறதுக்கு, வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே, ஃப்ரிட்ஜை வெளியே எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்பேருக்கு இது வசதியாக இருக்கும். அதனால் இந்த ஒயர் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு டூல்ஸ் பேக் டூர் மாதிரி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வேறு என்ன குறையுது? இந்த ஒரு ஸ்க்ரூ மிஷின் இது இருக்கிறதால வேலை ரொம்ப ஈஸியாக முடியுது. கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு ரெஸ்பெக்டாக நினைக்கிறாங்க இதை வச்சுக்கிறதால. வேலையும் சீக்கிரம் முடியுது. இதனால் ரொம்ப உபயோகமாக இருக்குது. மிஷின் நல்லாவும் இருக்குது. இது உங்கள் கடையில் எல்லா கடையிலும் கிடைக்குது. ஸ்பேர் கடையில் கேட்டு பாருங்கள். டூல்ஸ் பேக்கில் கட்டிங் பிளேயர் மிஸ் ஆகுது. உங்களுக்கு பாருங்கள். பெரிய டேகு.
அவ்வளோதான், டூல்ஸ் பேக் ரெடி.